அனைவருக்கும் இனிய காலை நல்வணக்கம். 2 நாளைக்கு முன்னால் சட்டசபை அல்லோலப்பட்டுச்சு. இதுவரை சட்டசபை ஒரு உப்புச்சப்பு இல்லாமல் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரே தடன்னு பரபரப்பாக ஆயிட்டு. சோசியல் மீடியா பூரா நம்ம அசம்பிளியுடைய ஈவெண்ட்ஸ் தான், ரீல்ஸ் அது இதுன்னு பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. நான் யோசித்து பார்க்கும்போது இந்த இன்சிடெண்ட்டில் ஸ்கோர் பண்ணது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியா அல்லது முதல்வர் விஜயா அப்படின்னு குழப்பம் வந்துச்சு. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகாக வந்தாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த நீங்கள் சட்ட ஒழுங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலையே அப்படின்னு நக்கல் நையாண்டியோட அவங்களுக்கே உள்ள ஒரு இயல்பான ஒரு ஸ்பீச்சில் அழகாக சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்க? நீங்கள் சட்ட ஒழுங்கு தப்புன்னீங்க, ஆனால் 40 நாள் ஆச்சு, உங்கள் இவ்வளவு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு, இவ்வளவு சட்ட ஒழுங்கில் இவ்வளவு கொலை நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக பேசுனாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? ஊழல் நீங்கள் செய்ய மாட்டேன் அப்படிங்க, ஆனால் ஊழல்வாதிகளை பூரா ஒவ்வொரு எம்எல்ஏவாக நீங்கள் விலக்கி வாங்கி ஆட்சியை நீங்கள் தக்க வைக்கிங்க அப்படின்னு அழகாக பேசுகிறாங்க. திமுக ஆட்கள் திமுக எம்எல்ஏலாம் கைதட்டுனாங்க. இப்போ ரொம்ப அமைதியாக தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களும் சிஎம்மும் மினிஸ்டர்ஸும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ உதயநிதி ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண மாதிரி தோணுச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த சோஃபா மாடல் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அதாவது வெளியில் வச்சு சோஃபா மாடல் அது இதுன்னு சொல்லலாம், ஆனால் சட்டசபையில் எதுவுமே உறுதிப்படுத்தாத அதை நம்ம நம்பலாம், ஆனால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியாத சில விஷயங்களில் சட்டசபைக்குள்ளே பேசக்கூடாது. அந்த சோஃபா மாடல்னு அவர் சொன்னது எனக்கு கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் விஜய் சார் பேச மாட்டேங்காரு, அவருக்கு பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரியே அவர் கொண்டு போனார். இந்த பாருங்க அமைதியாக இருக்கார், இவர் என்னத்தை பேசுவார் அப்படிங்கிற மாதிரியே உதயநிதி சொல்லிக்கிட்டே இருந்தார். எல்லாருடைய கேள்வியும் என்ன விஜய் சார் பேச மாட்டேங்காரு, எல்லாத்துக்குமே அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் அப்படி எல்லாமே மாறி போச்சு. அவர் என்ன செஞ்சார்? வெளுன்னு வெளுத்து தள்ளிட்டார். அவர் பேச ஆரம்பித்தார். அதாவது அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட்டு, நாங்கள் ஒத்த பேச எடுக்க மாட்டோம், ஊழலுக்கு துணை போக மாட்டோம், ஊழல் யார் செஞ்சாலும் விட மாட்டோம், இதுக்கு முன்னால் செஞ்சவங்க நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சு வெளுன்னு வெளுத்துட்டார். இப்போ மக்கள் என்ன செய்தாங்க? பொதுவாக மக்கள் என்ன நினைக்காங்க? 40 நாள் தான் ஆகுது, வெறும் 40 days தான் ஆகுது, நிர்வாகத்துக்கு புதுசு. அவர் விஜய் சார் என்ன நினைக்காரு? ஊழலற்ற ஒரு ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்காரு, ஆனால் அவர் நிர்வாகத்துக்கு புதுசு. 40 நாள் தானே ஆகுது, அவருக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுத்து அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா அவர் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே செஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய இது இருக்குது. மக்கள் நம்புதாங்க, எல்லாருமே நம்புதாங்க. என்ன செய்தார்? இவர் ட்ரை பண்ணுதார், ஊழல் நடக்கக்கூடாதுங்கிறது ட்ரை பண்ணுதார். அதனால் இவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும். இவருக்கு கொஞ்சம் நிர்வாகத்திறன், அவரும் புதுசு, அவருடைய மினிஸ்டர்ஸும் புதுசு, எல்லாரும் சட்டசபையே புதுசு, ஆட்களே புதுசு, அதனால் கொஞ்சம் விட்டுட்டோம்னா அவங்க கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்படியே அவரை விட்டுட்டோம்னா இவர் விஜய் சார் கிட்டத்தட்ட நம்ம அடுத்த எம்ஜிஆர் மாதிரி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அவரை அசைக்க முடியாது. அதாவது இந்த ஊழலை அவர் ஒழித்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா 15 வருஷத்துக்கு அவர் தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் இந்த ஒரு வார்த்தையை நான் தவிர்த்துருக்கலாம்னு யோசிங்க. அதாவது அப்பாவை காணோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது வெளியில் பேசியிருக்கலாம், அது சிஎம் பேசக்கூடாது. அதாவது தாவேக்கால உள்ள வேற ஆள் கூட பேசியிருக்கலாம். அது சிஎம்ஏ சட்டசபையில் பேசுனது அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் என்னுடைய இன்னொரு நண்பர் என்ன சொன்னார்? இப்படி பேசினானா தான் திமுக ஆட்கள் அமைதியாக இருப்பாங்க, அவரும் எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருப்பார் அப்படின்னு என் நண்பர் ஒன்று சொன்னார். ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்க்காங்க? இப்போ பெரிய அளவில் தாவேக்கா மேலே எந்த கோபமோ எந்த இதோ அவர் அகெயின்ஸ்டாக மக்களுடைய மனப்பான்மை இல்லை. அவங்க என்ன செய்தாங்க? அவருடைய பேச்சை ரசிக்காங்க. 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி பண்ணியிருக்கு, அதனுடைய எச்சம்தான் இது. இவங்களுக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் இவங்களால எல்லாமே கண்ட்ரோலுக்கு வர முடியும். இந்த இபி பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய இடத்துல சென்னையில் கரண்ட் போயிடுது,
அந்த ஃபீஸ் கேரியரை தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லுதாங்க. அது எல்லாமே அந்த 5 வருஷத்தினுடைய எச்சம் தான். இவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தாங்கன்னா இவங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு மக்கள் நம்புதாங்க. ஆனால் எல்லா நாளுமே மக்கள் வந்து தாவேக்காவுடைய சிஎம் உடைய பேச்சை நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக அதனுடைய செயல்பாடு வீச்சைத்தான் நம்புவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய்க்கு எதிராக திமுக எப்படி அரசியல் செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க எதுக்கெடுத்தாலும் குறை சொல்கிற மாதிரி இருக்குது. குறை சொல்லும்போது மக்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் வெறுப்பு வரலை. அவங்களுக்கு விஜய் ஆட்சி மேலே வெறுப்பு வரலை. இவங்க குறை சொல்ல அது விஜய்க்கு சாதகமாக தான் முடியுதே தவிர, அதாவது தாவேக்கா ஆட்சிக்கு சாதகமாக தான் முடியுதே தவிர அவங்களுக்கு அகேன்ஸ்டாக முடியலை. அதாவது ஆட்சியும் போச்சு. எப்பவுமே டிஎம்கே வந்து ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படும். நல்ல கரெக்டாக பேசுவாங்க, கரெக்டாக செய்வாங்க. இப்போ அவங்களால எதிர்க்கட்சியாக கூட செயல்பட முடியலை. அவர் வந்து பெரிய அளவில் விஜய் ஆட்சி வந்து பெரிய அளவில் தவறு பண்ணலை. அவர் வரும்போது இவருக்கு ஆட்சி தெரியாது, வந்து ஏதாச்சும் பிளண்டர் மிஸ்டேக் பண்ணுவார், ஓலரை கொட்டுவார், அது செய்வார், இது செய்வார், நம்ம பிடிச்சிடலாம் அப்படிங்கிற இருந்த நம்பிக்கை மேக்சிமம் வந்து அந்த சட்டசபையில் பேசுனதை தவிர மற்ற நேரத்தில் விஜய் வந்து எதுவுமே பேச மாட்டேங்காரு. பேசினா தானே அவங்களுக்கு எதிர்த்தாப்புல ஏதாச்சும் செய்யலாம். அதனால் பெரிய லெவல்லையும் நிர்வாகத்துலேயும் பெரிய தப்பு இருக்கிற மாதிரி மக்கள் நம்பலை. அதாவது இப்போ நடக்கக்கூடிய சின்ன சின்ன தப்புக்கள், அந்த ஒரு மினிஸ்டர் போய் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினது, தாவேக்கா ஆட்கள் ஸ்கூலுக்குள்ளே போனது, ஸ்கூலுக்குள்ளே போய் விஜய் ஃபோட்டோவை போட்டு பண்ணது, இது எல்லாமே மக்கள் வந்து பெரிய அளவில் கோபம் வரல. அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது ஒரு பெரிய தவறாக அவங்க நினைக்கல. அந்த ஈபி பிரச்சனை, அடுத்தது இந்த சில கொலைகள், பாலியல், இது பூராமே அவங்க என்ன நினைக்காங்க, முந்தைய ஆட்சியினுடைய எச்சம், அதாவது முந்தைய ஆட்சி கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால இவ்வளவு இருக்குது, இவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்காங்க. அதாவது திமுக வந்து வெயிட் பண்ணணும். மக்கள் வெறுத்து கோவப்படுறங்க போது இவங்க எந்திரிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லஞ்ச ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பில் ஏதோ கொஞ்சம் செய்தாங்க. அதனால் மக்களுக்கு வந்து ஓரளவு நம்பிக்கை வருது. ஏதோ லஞ்சம் ஒழிப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெரிய அளவில் லஞ்சம் கேட்குறது இல்லை, பெரிய பெரிய லெவலில் பிடபிள்யூடி ஆஃபீஸ் எல்லாமே நல்லா, அதாவது லஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் வேலை நடக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த ஜோகா அவங்க கூட அவங்க ஓனர் கூட சொல்லியிருக்காங்க, நான் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தேன், டிஎம்கே கவர்மெண்ட்டில் இந்த ஸ்கூலுக்கு பெர்மிஷனே கிடைக்கல, இப்போ எனக்கு ஸ்கூல் பெர்மிஷன் கிடைச்சிருக்கு, ஒத்த பைசா நான் செலவழிக்கலை அப்படிங்காங்க. இது வந்து பரவலான மக்கள் எல்லாருமே சொல்லுதாங்க. அதாவது மக்களை வெறுக்கிற அளவுக்கு இவங்க வெயிட் பண்ணணும். அதை தவிர்த்துட்டு விஜயை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது, அடுத்தது அவர் பர்சனலாக அவரை அட்டாக் பண்ணுறது, ஒன்றுமில்லாத விஷயத்த ஓன்னு பேசுறது, இது எல்லாமே திமுகவுக்கு எதிராகவும் தாவேக்காக்கு ஆதரவாகவும் போகணும். இப்போ திமுக அமைதியாக இருக்கணும், அவங்கள ஃப்ரீயாக விடணும். அவங்க வந்து ஆட்சி பண்ணி தவறுகள் பண்ணுனா இவங்க எதிர்கட்சியாக செயல்படும் போது அது வந்து நல்லா அவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஏடிஎம்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. இவங்க வந்து திமுக எப்போயுமே இந்த ஏடிஎம்கேவை பெரிய எதிரியாக நினச்சாங்க, பிஜேபியை பெரிய எதிரியாக நினச்சாங்க. இவங்கள, அதாவது விஜய் கட்சியை அவங்க ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அதனால் எப்போ பார்த்தாலும் பிஜேபி வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் சொல்லி பண்ணாங்க. பெரிய அளவில் அவங்க இதில் இருந்தது. அது பெரிய அளவில் ஊழல் நிறைய நடந்துச்சு, பாலியல் பலாத்காரங்கள், போதை கலாச்சாரம் எல்லாமே இருந்துச்சு. இப்போ வந்து இவர் வந்து மாற்றுதாரான்னு பார்ப்போம். காலங்களை தான் பதில் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். அதாவது எல்லாரும் சேர்ந்து தமிழகத்தை முன்னேற்றினா சரிதான். நன்றி, வணக்கம்.